பங்காளிகளா டிஸ்க்ளைமர் இந்த வீடியோல வர்ற அம்புட்டும் ஆர்சிபி ஃபேன்ஸை வெறுப்பேத்துற மாதிரியே இருக்கலாம். அதனால பார்க்க விருப்பம் இல்லாதவங்க பார்க்காதீங்க. இல்ல முழுசா பார்த்துப்புட்டு வந்து கமெண்ட்ல திட்டணும். அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம பாதி வீடியோ ஓடிக்கிருக்கையிலே என்னடா ரூட்டா பேசிக்கிருக்க அப்படின்னு டாவுட்டுன்னு கமெண்ட் பண்ணாம முழுசா பாருங்க. அம்படுத்தேன் ரைட்டு ஆரம்பிச்சிருவோமா ஜி. என்ன ஜி சங்கட்ட குஸ்கா வாய் போச்சு ஜி 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 ஜி. மே 18ஆம் தேதி ஒன்று நடந்துச்சு. போடே ரெண்டக்கட்டக் டின். எவனாவது விவரம் தெரியாதவன், அதாவது இந்த ஐபிஎல் பத்தி முழுசா தெரியாம சும்மா ஒரு 2-3 பிளேயரு டீம்கள் பேரை தெரிஞ்சவன் அந்த மேட்சை பார்த்துருந்தானா எழு ஆர்சிபி கப்படிச்சு விட்டாயடா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி ஒரு ஆட்டம். போடே ரெண்டக்கட்டக் டின். ஆனா பங்காளிகளா அந்த ஆட்டத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா மித்த டீம்ல ஒரு எலிமினேட்டர் 2 எலிமினேட்டர்னு விளையாடுவாங்க. ஆனா இவங்க விளையாண்ட 7 மேட்சுமே எலிமினேட்டர் தான். அதான் குஷியில கொந்தளிச்சு விட்டாங்க. ஆனா ஆர்சிபி நேத்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு அபரிவிதமான வாய்ப்பு ஒன்று இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கணக்கு கிணறு தான். அதான் மேக்ஸ்வெல் இவன் மட்டும் உருப்படியா விளையாண்டுருந்தான்னு வச்சுக்கோங்க. நேத்து நீங்க அந்த ஆட்டம் போடே ரெண்டக்கட்டக் டின் இது ஆடி இருப்பீங்க. ஆனா நம்ம மேக்ஸ்வெல் ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்க டிவைடர் மாதிரி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு இவனை எப்படி பயன்படுத்துறதுனே தெரியல. ஆனா இவன் சரியான நாடகக்காரனா இருக்கான். அவன் செகப் சட்டையை போடும் தொட்டிக்கு தான் இப்படி ஏதாவது உழப்பி உருண்டுக்கிட்டு திரியான். இவன் மட்டும் இதை கழட்டி எறிஞ்சிட்டு மஞ்ச பணியனை போட்டான்னு வச்சுக்க கருப்பா நீ பாண்டிச்சாமி வந்து இறங்கின மாதிரி சங்கு புங்குன்னு ஆடி இருக்கவனு பூரா பத்தி விட்டு போடுறான். சரியான ஆள்பா இவங்க பூரா கப்பட்ட நாடக வேஷதாரியா இருக்காங்க. ஈசாலா கப்பு நமதேன்னு 2008 ஆரம்பிச்சாங்க. 2008 1வது சேர்ந்தவங்க கூட இந்நேரம் டிகிரி முடிச்சு வேலை தேட ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா பாவம் இன்னும் இவங்களுக்கு இந்த கப்புக்கான தேடல் முடிய மாட்டேங்குது. சங்கட்ட குஸ்காடா டேய் போங்கடா. சும்மா வருஷம் ஈசாலா கப்பு நமதே ஈசா அந்த அதை மாத்துங்களா. அந்த வசனத்தை விட்டீங்கனாலே சும்மா போட்டுக்கு சீனி சக்கரைன்னு சொன்னாலாம் வாய் இனிக்காது. வாங்கி வாய்க்குள்ள போட்டு மெண்டாத்தையும் தித்திக்கும். அதுக்காக என்ன பண்ணணும் வாங்கணும். வாங்கி விட்டு அதை சொன்னீங்கன்னா ஓடி அடையும். அதை விட்டு இப்பே சொல்லிக்கிட்டு சும்மா அப்படி ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இருக்கவனுக்கு பூரா வெறுப்பேறதான் செய்யும். ஆனா பங்காளிகளா நீங்க நினைக்கலாம் என்னங்கடா நாங்க தோத்தா மட்டும் இப்படி வந்து ஊயிண்டு பேசுறீங்களேடா அப்படின்னு நினைக்கலாம். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. நேத்து இந்த ஆர்ஆர் ஜெயிச்சாங்க. என்னமா இப்படி அழிச்சாட்டியம் பண்ணாங்களா ஒன்னும் ஒரு கழுதையும் கிடையாது. அதான் அங்கிட்டு நம்ம பங்காளி காண்டு கம்பீரி டீம் அவங்க ஃபைனலுக்கே போயிட்டாங்க. அன்னைக்கு தேதிக்கு என்னமா இப்படி பண்ணாங்களா யோசிச்சு பாருங்க. அதுவும் கிடையாது. நீங்க ஒரு ஆள் தான் இப்படி ஊர்பட்ட அழிச்சாட்டியம் பண்ணிட்டு தர்றனால அவையவே இங்க வர நம்ம சிஎஸ்கே பண்ணலாம் பேனர் அடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று தோல்வியை கை காசை போட்டு செலவு பண்ணி வன்மத்தை காட்டுற அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. உண்மையா சொல்ல போனா நம்ம வீடியோலே ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்சுக்கு முன்னாடி சிஎஸ்கே தோத்தா கூட பரவாயில்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல போய் அவங்களாவது கப்படிக்கட்டும்டா 8 வருஷம் போராடிட்டு தர்றாங்கன்னா பேசியிருப்போம். ஆனா அன்னைக்கு போடே ரெண்டக்கட்டக் டின் இந்த மூமெண்ட்டுக்கு தான் இப்ப இந்த பேச்சு. அப்புறம் போன வருஷம் கப் அடிச்சு முடிச்சப்ப கூட செலிப்ரேஷன்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தோனி பூரா பேரையும் கையை காமிச்சு எப்பா நம்ம டான்ஸ் அப்புறம் போட்டுக்குருவோம் அங்க போய் எல்லாரும் கையை கொடுத்து ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்துட்டு அப்புறம் வந்து நீ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஆடு பாடு என்னம் செய்யும் சொன்னாப்ல. ஆனா இவங்க பிளே ஆப்ஸ்குள்ள வந்ததுக்கே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். என்னதான் இப்ப அடிச்சு உருண்டு மல்லு கட்டி போட்டு பேசினாலும் இன்னும் 10 நாள் சென்று ஜூன் மாசம் ஆரம்பிச்சோன்னா கமான் கோலி அப்படின்னு ஜால்ரா தட்ட போடுற கும்பல்ல நம்மளும் ஒருவர் தான். இந்த மஞ்சள் சட்டை செகப்பு சட்டை ஊதா சட்டைன்னு மல்லு கட்டி திரியிற வரையும் தான் இந்த பேச்சு பூரா. இந்த 18 நம்பரை செகப்பு சட்டையில பார்க்கையில தான் தக்காளி வெறியும் வெறுப்பும் ஏறுது. ஆனா இதை கலட்டி எரிஞ்சுட்டு நீல சட்டையில இதே 18 போட்டு இறங்குனாப்புலன்னா கிங்குடா எலே அப்படின்னு தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சு விடுவோம். என்னடா இப்படி கேவலமா படக்குன்னு பச்சோந்தியா மாறி சொம்பு தூக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதானப்பா உலக வழக்கம். 16-17 வருஷமா தானே நடக்குது. இந்தியான்னு வந்துருச்சுன்னா நீ தானப்பா டானு. ஆனா ஆர்சிபின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க டண்டனக்கா டானு தான். ரைட்டு பங்காளிகளா ஒருவேளை இம்புட்டு நேரம் நீங்க என் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஏன்னா நான்லாம் பேச ஆரம்பிச்சா எங்க அம்மாவே 2 நிமிஷத்துக்கு மேல காக்காது. நீங்க இம்புட்டு நேரம் கேட்கறீங்கன்னு நினைக்கும் போது கேட்கறீங்களான்னு தெரியல. நானா இல்ல தனியா உளறிக்கிட்டு இருக்கேனான்னு தெரியல. சரி ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்க கமெண்ட்டை சொல்லி விட்டு போயிருங்க. இதே மாதிரி போடுறா இல்லை இந்த மாதிரி போட்டு தொலையாதடா வேற என்னத்தவாத மாதிரி பேசுறா அப்படி ஏதாவது உங்க கருத்துக்களை இருந்துச்சுன்னா சொல்லுங்க. வீடியோ பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மனசுக்கு சங்கடமா இருந்தா ஆர்சிபி ஃபேன்ஸ் உங்களை தான் சொல்றேன் சங்கடமா இருந்தா மன்னிச்சிருங்க. இதெல்லாம் ஒரு இதுக்காக தான். அன்னைக்கு நீங்க பேசுனீங்க இன்னைக்கு நாங்க பேசுறோம் அப்படி ஒரு கணக்கு வழக்கில் எடுத்துக்கிறோம். இல்லடா எங்களால பொறுக்க முடியலடா அப்படின்னு டென்ஷன் ஆனீங்களாலும் பரவாயில்ல திட்டிட்டு போங்க. அங்காளி பங்காளிக்குள்ள பஞ்சாயத்து இருக்கலாம் பகை இருக்கக்கூடாது இல்ல. எப்படி டைலாக் நல்லா இருக்குல்ல. சரி வீடியோக்கு லைக்கு சப்ஸ்கிரைபு புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அங்கேருந்து இதை பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்க தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஃபுல் வீடியோ போடுன்னு போட்டு தொலைஞ்சிட்டேன். இது எந்த லட்சணத்தில் ஓட போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். உங்க ஆதரவுகளுக்கு பூரா நன்றி. அப்புறம் எப்படி முடிக்கிறது இப்படி முடிச்சிருவோமா? ரைட் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ரெடி 1 2 3 கமான் கோலி போடே ரெண்டக்கட்டக் டின்.